தொலைக்காட்சி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். கனமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை நாளை சூறாவளி புயலாக மாறும் என்றும் அது புதுச்சேரி கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இன்று காலை முதலே புதுச்சேரியில் மழை பெய்து வரும் நிலையில் புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு நாளை 27/11/2024 விடுமுறை அளித்து கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டுள்ளார். இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் உறுதியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்திய அரசியலமைப்பு நாளையொட்டி இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் சட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் இந்திய அரசியலமைப்பு முகவுரையை வாசிக்க அமைச்சர் திருமுருகன், சட்ட செயலர் டாக்டர் சத்யமூர்த்தி மற்றும் வழக்கறிஞர்கள், சட்ட மாணவ மாணவியர்கள் ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்பிற்கான கட்டணத்தை குறைத்த முதல்வர் ரங்கசாமியை நடிகர் பார்த்திபன் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். கொரோனா காலத்தின் போது புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்பு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டன. புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்பு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து திரைத்துறையை சார்ந்த பலர் வலியுறுத்தி வந்த நிலையில் புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்புக்கான கட்டணம் வெகுவாக குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் படப்பிடிப்புக்கான கட்டணத்தை குறைத்த முதலமைச்சர் ரங்கசாமியை நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் படப்பிடிப்பு கட்டணத்தை குறைத்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த கட்டணம் இன்னமும் குறைக்கப்பட்டால் புதுச்சேரியில் சுற்றுலா மேம்படும், நிறைய படப்பிடிப்பு நடைபெறும், உலகில் மிக அழகான கடற்கரை நகரங்களில் புதுச்சேரியும் ஒன்று என தெரிவித்தார். இந்திய அரசியலமைப்பு நாளையொட்டி ஆதி திராவிடர் நலத்துறையில் துறை செயலர் முத்தம்மா, இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் அதிகாரிகள் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்திய அரசியலமைப்பு நாளையொட்டி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு துறை செயலர் முத்தம்மா, இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தன்னுடன் வாழாமல் பிரிந்து சென்ற மனைவியின் அந்தரங்க வீடியோ மற்றும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பரப்பிய 2வது கணவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். வெளியனூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் 3 நாட்களுக்கு முன் தனது அந்தரங்க போட்டோக்கள் மற்றும் வீடியோக்களை இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மூலம் தனது உறவினர்களுக்கும் தமக்கும் அனுப்பி நான் சொல்லும் இடத்திற்கு தனிமையில் வர வேண்டும் என மிரட்டுவதாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். ஆபாச வீடியோக்களை வெளியிட்ட காஞ்சிபுரத்தை சேர்ந்த பாண்டியன் 30 என்பவரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தினர். தொடர் விசாரணையில் பாண்டியன் அந்த பெண்ணின் 2வது கணவர். அவர் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்ததால் அவர் பிரிந்துள்ளார். தன்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும், இல்லாவிட்டால் அசிங்கப்படுத்துவேன் என ஆபாச வீடியோக்களை அந்த பெண்ணின் உறவினர்களுக்கு அனுப்பியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் பாண்டியனை கைது செய்து ஆபாச படங்கள் அனுப்ப பயன்படுத்திய மொபைல் போனை பறிமுதல் செய்து பாண்டியனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நியமன எம்எல்ஏக்கள் விஷயத்தில் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ள நிர்வாக சீர்திருத்தத்துறை சுற்றறிக்கை வாயிலாக அதிகாரிகளை எச்சரித்துள்ளது. நியமன எம்எல்ஏக்களை அதிகாரிகள் சரிசமமாக நடத்துவதில்லை, பொது விழாக்களுக்கு அவர்களை கூப்பிடுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. அண்மையில் முதலியார்பேட்டை தொகுதியில் நடக்கும் விழாக்களில் தன்னை கூப்பிடுவதில்லை என அசோக் பாபு எம்எல்ஏ சபாநாயகர் செல்வத்திடம் உரிமை மீறல் பிரச்சனையை எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக நிர்வாக சீர்திருத்தத்துறை செயலர் கண்ணன் பிறப்பித்துள்ள உத்தரவில், ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வசிக்கும் சட்டசபையால் பரிந்துரைக்கப்பட்ட நியமன எம்எல்ஏக்கள், தொகுதியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அத்தகைய தொகுதி தொடர்பான அரசாங்க அலுவலகங்கள் ஏற்பாடு செய்துள்ள அதிகாரப்பூர்வ பொது நிகழ்ச்சிகளுக்கு தவறாமல் அழைக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. விழா தொடர்பாக சம்பந்தப்பட்ட நியமன எம்எல்ஏக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட வேண்டும். இது தொடர்பாக எந்த ஒரு விதிமீறலும் தீவிரமாக பார்க்கப்படும்.
எடுக்கப்படும். சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புதியதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கியுள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றமுடன் காணப்படுகிறது. மேலும் வழக்கத்திற்கு மாறாக கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வருவதால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ அல்லது குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறார்கள். மேலும் கடற்கரையில் போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து கடல் அலைகள் சீற்றமுடன் காணப்படுவதாலும் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்படுவதாலும் கடற்கரை ஆட்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் பழைய துறைமுக வளாகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடல் சீற்றமுடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் மீனவர்களின் படகுகள் தேங்காய் திட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் மிதமான மழை பெய்து வருகிறது. மீன்வளத்துறை எச்சரிக்கையை அடுத்து தேங்காய்திட்டு துறைமுக பகுதியில் 200க்கும் மேற்பட்ட விசை படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக புதுச்சேரியில் வானம் மேகமூட்டமுடன் காணப்பட்டு வந்தது. நேற்று இரவு லேசான மழை பெய்து வந்த நிலையில் தற்பொழுது புதுச்சேரியில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடற்கரை சாலை, விமான நிலையம், உப்பளம், ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை உள்ளிட்ட நகர பகுதிகளிலும் மிதமான மழை பெய்து வருகிறது. இதேபோன்று கிராமப்புறங்களான பாகூர், திருக்கனூர், வெள்ளியனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்து வருகிறது. இருப்பினும் பள்ளி கல்லூரிகள் புதுச்சேரியில் வழக்கம் போல் இயங்கி வருகிறது. குறைந்த காற்றழுத்த வானிலை காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு செல்லாமல் தங்களின் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை தேங்காய் திட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மீன்வளத்துறையின் அவசர கால கட்டுப்பாட்டு அறை முழு நேரமும் இயங்கி வருகிறது. மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்கள் புகார் தெரிவிக்க கட்டணமில்லா இலவச எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. MBBS சேர்க்கையில் NRI ஒதுக்கீட்டில் சீட் பெற போலி தூதரக ஆவணங்களை சமர்ப்பித்த வழக்கில் மேலும் 31 பேர் சேர்க்கப்பட்டனர். புதுச்சேரி மருத்துவக் கல்லூரி சேர்க்கையில் NRI ஒதுக்கீட்டு இடங்களை பெற போலியான தூதரக சான்றிதழ்கள் சமர்ப்பித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 44 மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மருத்துவ இடங்கள் ரத்து செய்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் சென்டாக் புகார் அளித்தது. 44 மாணவர்கள் மீதும் போலி ஆவணம் தயாரித்தல், அதனை உண்மை என சமர்ப்பித்தல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். 2ஆம் கட்டமாக 6 சான்றிதழ் மற்றும் 25 சான்றிதழ் என 31 மாணவர்களும் போலி தூதரக சான்றிதழ் கொடுத்தது தெரியவந்தது. போலி ஆவணம் சமர்ப்பித்த 31 மாணவர்களின் பட்டியல் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் வழங்கப்பட்டது. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்கில் 31 மாணவர்களும் சேர்க்கப்பட்டனர். இந்த நிலையில் போலி ஆவணம் சமர்ப்பித்த மாணவர்களுக்கு சம்மன் அளித்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டனர். விசாரணையில் ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் ஒரு சில ஏஜென்ட்டுகள் போலி தூதரக சான்றிதழ் கொடுத்திருப்பது தெரியவந்தது. ஏஜென்ட்டுகளை பிடிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். NR காங்கிரஸ் கட்சியில் அனைத்து தொகுதிகளிலும் நிர்வாகிகள் நியமிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள NR காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் NS ஜெயபால், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மாநிலம் மற்றும் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை நியமிப்பது, இளைஞர் அணி, மகளிர் அணி, வழக்கறிஞர் அணி, விவசாயிகள் அணி உட்பட பல்வேறு அணிகளுக்கு நிர்வாகிகள் நியமிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ரங்கசாமி முதல்வராக தீவிரமாக பணி செய்வது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளூர் மற்றும் வரையறுக்கப்பட்ட விடுமுறை நாட்களையும் சேர்த்து 39 நாட்கள் விடுமுறை எடுக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது.
புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பொது விடுமுறையானது 4 பிராந்தியங்களிலும் அறிவிக்கப்படும். மேலும் புதுச்சேரி, காரைக்கால் பிராந்தியம், மாஹே, ஏனாம் பிராந்தியம் என தனித்தனியாகவும் விடுமுறைகள் உள்ளூர் திருவிழாக்களுக்காக அறிவிக்கப்படுகின்றன. அதன்படி புதுச்சேரி மாநில அளவில் வரும் 2025ஆம் ஆண்டில் புத்தாண்டு தினம், பொங்கல், திருவள்ளுவர் தினம் என ஜனவரியில் 3 நாட்களும், மார்ச்சில் ரம்ஜான், ஏப்ரலில் வங்கிக் கணக்கு நிறைவு, தமிழ் புத்தாண்டு, புனித வெள்ளி என 3 நாட்களும், மே மாதத்தில் மே தினத்திற்கும், ஜூன் மாதத்தில் பக்ரீத் பண்டிகைக்கும், ஆகஸ்டில் சுதந்திர தினம், டீட்ரூ டிரான்ஸ்போர்ட் தினம், விநாயகர் சதுர்த்தி என 3 நாட்களும், செப்டம்பரில் மிலாது நபி, அக்டோபரில் சரஸ்வதி பூஜை, காந்தி ஜெயந்தி, தீபாவளி என 3 நாட்களும், நவம்பரில் புதுச்சேரி விடுதலை நாள், டிசம்பரில் கிறிஸ்துமஸ் உள்ளிட்ட 18 நாட்கள் விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மாஹேவில் பொது விடுமுறை நாட்களுடன் ஏப்ரலில் விஜு விடுமுறை 2 நாட்கள், செப்டம்பரில் ஓணம், அக்டோபரில் மகா நவமி, தெரேசா பிறந்தநாள் என 5 நாட்கள் உள்ளூர் விடுமுறைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. யானம் பிராந்தியத்தில் பொது விடுமுறைகளுடன் அம்பேத்கர் பிறந்தநாள் உள்ளிட்டவையும் விடுமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளன. அத்துடன் அனைத்து பிராந்தியங்களிலும் குறிப்பிட்ட முக்கிய திருவிழா நாட்களையும் வரையறுக்கப்பட்ட விடுப்பு நாளாக கூறப்பட்டுள்ளன. அதன்படி மொத்தம் 39 நாட்கள் விடுப்பை அரசு பணியாளர்கள் எடுத்துக் கொள்ளலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு நிலையை ஒட்டி கனமழையை எதிர்கொள்ள பொதுமக்கள் உதவிக்காக பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் கட்டணமில்லா புகார் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரியில் வரும் 29ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதை எதிர்கொள்ள மேலாண்மை துறையில் 112 மற்றும் 1077 ஆகிய உதவி எண்கள் மூலம் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம். குறுந்தகவல் புகார்களை மட்டும் வாட்ஸ்அப் மூலம் 9488981070 எண்ணை பயன்படுத்திக் கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து அவரது உருவப்படத்தை கிழித்து தீயிட்டு கொளுத்தி புதுச்சேரி பாமகவினர் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாமக நிறுவனர் ராமதாசிற்கு வேறு வேலை இல்லாமல் தினமும் ஏதாவது அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருப்பார் என்றும் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருந்த கருத்திற்கு அக்கட்சியினர் மத்தியில் கண்டனங்கள் கிளம்பியுள்ளது. இந்த நிலையில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பற்றி அவமரியாதையாக பேசிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து புதுச்சேரியில் பாமகவினர் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் கருப்பு கொடி ஏந்தி புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் ஸ்டாலினின் உருவப்படத்தை கிழித்து எரிந்தும் தீயிட்டு கொளுத்தியும் தங்களின் எதிர்ப்பை தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். இதில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மருத்துவர் ராமதாஸ் அவரிடம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேள் என்று கோஷங்கள் எழுப்பினர். அரை மணி நேரம் ஈடுபட்ட சாலை மறியல் போராட்டத்தை அடுத்து காவல்துறை அறிவுறுத்தியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் கடந்த 2 மாதமாக வரும் குடிநீரில் புழு இருப்பதாக அப்பகுதி மக்கள் நியாயம் கேட்டு வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் சுமார் 1400 குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இங்குள்ள மக்களுக்கு குடிநீர் தேவைக்காக உழவர்கரை நகராட்சி சார்பில் 2 நீர்த்தேக்க மேல்நிலை தொட்டி வழியாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இவ்வாறு வீடுகளுக்கு வழங்கப்படும் குடிநீரில் கடந்த சில மாதங்களாக துர்நாற்றத்துடன் வெள்ளை நிற செந்நிற புழுக்கள் அதிக அளவில் வருகிறது. இந்த குடிநீரை பெரும்பாலான குடும்பங்கள் குடிப்பதற்கு பயன்படுத்தி வருகின்றனர். தற்பொழுது குடியிருப்பு பகுதியில் குழந்தைகளுக்கு காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, சளி போன்ற உபாதைகள் ஏற்படுவதாக பெரிய காலாப்பட்டு பகுதியில் வசிக்கும் அனைவரது வீட்டு குடிநீரிலும் புழுக்களுடன் குடிநீர் வருவதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து நகராட்சி மற்றும் ஊர் கிராம பஞ்சாயத்திற்கு புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் இந்த குடிநீர் குடித்துவிட்டு நாங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமா அல்லது சாக வேண்டுமா என்று பொதுமக்கள் நியாயம் கேட்டு வெளியிட்டுள்ள வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தின் அனைத்து டெல்டா மாவட்டங்களையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதிகளாக அறிவித்து சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி விவசாயிகள் மற்றும் விவசாய நிலங்களை பாதுகாத்தவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி மட்டுமே என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் மத்திய அரசிடம் இருந்து மாநில உரிமைகளை பெறுவதிலும் மாநில சீர்கேடுகளை தடுத்து நிறுத்துவதிலும் புதுச்சேரி அரசு முழுமையாக தவறியுள்ளது. மாநில அந்தஸ்து சம்பந்தமான சட்டமன்ற தீர்மானத்தை முழுமையாக கிடப்பில் போட்டுவிட்டார்கள். நாடு முழுவதும் 16வது நிதிக்குழு மத்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை மத்திய நிதிக்குழுவில் சேர்ப்பதற்கான உரிய நடவடிக்கையை துணைநிலை ஆளுநர் உடனடியாக எடுக்க வேண்டும். துணைநிலை ஆளுநர், முதல்வர், சபாநாயகர் ஆகிய மூவரும் டெல்லி சென்று பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் மத்திய நிதி அமைச்சரை நேரில் சந்தித்து மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரி மாநிலத்தை உடனடியாக சேர்க்க உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என கூறினார். மேலும் தமிழகத்தில் அனைத்து டெல்டா மாவட்டங்களையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதிகளாக அறிவித்து சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி விவசாயிகள் மற்றும் விவசாய நிலங்களை பாதுகாத்தவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி மட்டுமே என்று அவரை பற்றி விமர்சிக்க திமுகவிற்கு தகுதி இல்லை என்றார். ஏழை எளிய பழக்கடை வியாபாரிகளுக்கு புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் கடைகள் அமைத்துக் கொடுப்பது சம்பந்தமாக அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களை நேரில் சென்று சந்தித்து பேசினார். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலைய வளாகம் சுமார் 4 ஏக்கரில் பணிகள் தொடங்கப்பட்டு நிறைவடைந்துள்ளது. தற்பொழுது 46 பேருந்துகள் நிற்கும் வகையில் அமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் பெரும்பாலான பணிகள் நிறைவடைந்த நிலையில் முன்பு பேருந்து நிலையத்தில் பழக்கடைகள் வைத்து வியாபாரம் செய்த ஏழை எளிய வியாபார மக்களுக்கு கடை பயன்பாட்டில் கொண்டுவர விரைவாக கடை அமைக்கும் பணிகள் முடித்துக் கொடுக்க வேண்டி பழ வியாபாரிகள் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் நேரில் சென்று சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். அவர்களை இன்று சட்டமன்ற உறுப்பினர் நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களிடம் அழைத்து சென்று சந்தித்து பேசினார். முன்பு AFT மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் செயல்பட்டு வரும்பொழுது கூட சட்டமன்ற உறுப்பினர் தான் பேசி கடைகள் பெற்று தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் முன்பு பழ வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஏழை வியாபாரிகள் வியாபாரம் செய்ய கடை அமைத்துக் கொடுங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஆணையரிடம் கேட்டுக் கொண்டார். சுகாதாரமான முறையில் பழம் வியாபாரம் செய்ய கடைகள் அமைக்கப்படும் என்று ஆணையர் சட்டமன்ற உறுப்பினரிடம் உறுதியளித்தார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். இந்திரா இந்தியன் சர்வீஸ் மற்றும் தனியார் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கடமை உணர்வு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திரா இந்தியன் சர்வீஸ் மற்றும் தனியார் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது, பாதுகாப்பு மற்றும் கடமை உணர்வு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் பாபு மற்றும் புதுச்சேரி இந்தியன் ஆயுள் LPG உதவி மேலாளர் சம்பத்குமார் ரெட்டி, இந்துஸ்தான் பெட்ரோலியம் கள அதிகாரி சசிவரதன் நாயக் தலைமை தாங்கினார். இந்திரா இந்தியன் சர்வீஸ் பரசுராமன், குடிமைப்பொருள் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இணை இயக்குநர் தயாளன், NSS அதிகாரி சதீஷ்குமார், விரிவுரையாளர் மகேஸ்வரி, உழவர்கரை மகளிர் ஒருங்கிணைப்பாளர் திலகவதி நிகழ்ச்சியில் மாணவிகளுக்கு LPG பாதுகாப்பு பற்றி விளக்கினார். தொடர்ந்து இதுகுறித்த விழிப்புணர்வு நாடகமும் நடைபெற்றது. இவ்விழாவின் ஏற்பாடுகளை கல்லூரியின் NSS அதிகாரி செய்திருந்தார். இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கு பெற்று பயனடைந்தனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பிரகதீஸ்வரருக்கு நடைபெற்ற சங்காபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பிரகதீஸ்வரருக்கு 5ஆம் ஆண்டு அன்னாபிஷேகம், கார்த்திகை சோமவார பூஜை மற்றும் திருக்கார்த்திகை தீப திருவிழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு நாள்தோறும் பிரகதீஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்படும். விழாவில் முக்கிய நிகழ்வான நேற்று சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமிக்கு பால், தயிர் உட்பட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாற உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
வங்கக்கடலில் நாளை உருவாகும் புயலுக்கு பெங்கல் என பெயரிடப்பட்டுள்ளது. புயலுக்கு பெங்கல் என்ற பெயரை சவுதி அரேபியா பரிந்துரை செய்துள்ளது. இந்த புயல் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரும்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் எனவும் சென்னை புதுச்சேரி இடையே கடற்கரையை கடக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்று முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தின் 3 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியின் லீப்சிக் நகரில் இருந்து லித்வோனியா தலைநகர் வில்னியஸ் நோக்கி THL சரக்கு விமானம் புறப்பட்டு வந்தது. இன்று அதிகாலையில் விமான நிலையத்தை நெருங்கியது. ஆனால் தரை இறங்குவதற்கு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் விபத்துக்குள்ளானது. கட்டுப்பாட்டை இழந்து தரையை நோக்கி பாய்ந்த விமானம் ஒரு வீட்டின் மீது விழுந்து தீப்பற்றியது. இதனால் வீடு சேதமடைந்தது. விமான பாகங்கள் வீட்டை சுற்றிலும் தீப்பற்றி எரிந்தது. இந்த விபத்தில் 2 பேர் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வில்னியஸ் விமான நிலையத்தில் தரை இறங்குவதற்கு சற்று முன்னதாக விமானம் விபத்துக்குள்ளானதாக காவல்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். உள்ளூர் நேரப்படி அதிகாலை 5:30 மணிக்கு விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் உடனடியாக தெரிவிக்கவில்லை. விமான நிலைய பகுதியில் உறைபனியுடன் கூடிய வானிலை நிலவியது. மேகங்கள் சூழ்ந்திருந்தன. மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. 17வது சையத் முஷ்டாக் அலி T20 கிரிக்கெட் போட்டி மும்பை, இந்தூர், ராஜ்கோட், ஐதராபாத் உள்பட பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் நடப்பு சாம்பியன் பஞ்சாப், 3 முறை சாம்பியனான தமிழகம், பெங்கால், பரோடா உள்பட 38 அணிகள் பங்கேற்கின்றன. அவை 5 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் சுற்று முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதலிடம் பிடிக்கும் அணிகள் மற்றும் 2வது இடம் பெறும் ஒரு சிறந்த அணி என 6 அணிகள் நேரடியாக காலிறுதிக்கு தகுதி பெறும். 2வது இடம் பிடிக்கும் எஞ்சிய 4 அணிகள் தங்களுக்குள் நாக் அவுட் சுற்றில் மோதி அதில் வெற்றி பெறும் 2 அணிகள் காலிறுதியை எட்டும். இந்நிலையில் இந்த தொடரில் நேற்று 2வது கட்ட லீக் ஆட்டங்கள் நடைபெற்றன. இதில் தமிழக அணி சிக்கிமை எதிர்கொண்டது. இந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த தமிழகம் 20 ஓவர்களில் 6 விக்கெட்டை இழந்து 218 ரன்கள் குவித்தது. ஜெகதீசன் 88 ரன்கள் குவித்தார். தொடர்ந்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய சிக்கிம் தமிழக வீரர்களின் அபார பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 7 விக்கெட்டை இழந்து 84 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் தமிழகம் 134 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. தமிழகம் தரப்பில் சாய் கிஷோர் 2 விக்கெட் வீழ்த்தினார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.